அடுத்த போட்டியாளரை நான் அழைக்கப் போகின்றேன். இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற காலம் சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. சமூக ஊடகம் இருக்கிறபடியால் தான் நாங்களும் இந்த மீடியாவை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கின்றது. நாங்க நன்மைக்காக இதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் அனைவரும் நன்மைக்காகத்தான் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவார்கள். தகவல் பரிமாற்றம், நிகழ்வுகளை மக்களுக்கு சொல்வதற்கு, தாங்கள் சொல்ல விரும்பும் செய்திகளை மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த சமூக ஊடகங்கள் இப்பொழுது உலகில் வியாபித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், அண்மையில் நேபாளத்தில் சமூக ஊடகங்களை தடை செய்ததன் காரணமாக அங்கிருந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தி அங்கிருந்த பிரதமரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். பார்லமெண்டத்தை தீ வைத்து எரித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் வியாபித்திருக்கிறது. அதனை தடை செய்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். அதனால் பல நன்மைகள் இருந்தாலும் சிலர் அதனை பிழையாக பயன்படுத்துவதனால் தான் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது. உங்கள் அனைவருக்கு தெரியும், இலங்கையில் பல சோகமான சம்பவங்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. இவற்றுக்கு அடித்தளமாக இருந்ததும் சமூக ஊடகங்கள். அந்த நேரங்களில் எங்களுடைய ஜனாதிபதிகள் சமூக ஊடகத்தை குறிப்பிட்ட சில காலத்துக்கு இடைநிறுத்தி முடக்கி வைத்திருந்தார்கள். பிறகு இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே சமூக ஊடகத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதால் நாங்கள் சமூகத்திற்கு நல்ல பல சேவைகளை ஆற்றலாம், நாங்கள் வளரலாம். எங்களுடைய வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் உறுதுணையாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் மையப்படுத்தி இந்த உரை அமைய இருக்கின்றது. நான் அன்புடன் அழைப்பது MLF ரேணு தரம் 12 சேர்ந்த மாணவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சமூக ஊடகங்களால் ஏற்படும் நன்மையும் தீமையும் எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவையில் அமர்ந்திருக்கும் இன்முகங்கள் அனைத்திற்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக ஊடகம் வரமா சாபமா? இவ்வகையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, சான்றோர்களே, என் அருமை நண்பர்களே, இன்று நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கும் சமூக ஊடகத்தினால் ஏற்படும் நன்மையும் தீமையும் பற்றியே உங்கள் முன் உரையாடுவதற்காக இவ்விடம் நிற்கின்றேன். நாம் அதிகாலையில் எழுந்தவுடனும் இரவு தூங்குவதற்கு செல்லும் முன்பும் பார்ப்பது இச்சமூக ஊடகங்கள் தான். இச்சமூக ஊடகங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் என இதன் வடிவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வுலகை இச்சமூக ஊடகங்கள் ஆள்கின்றனவா, இல்லை நாம் இவற்றை ஆள்கின்றோமா என்பது இன்று எம் மத்தியில் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்து வருகின்றது. சமூக ஊடகம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்தினோமானால் பழங்களை வெட்டி தரும் ஒரு ஆயுதமாக இருக்கும். முறையற்ற முறையில் பயன்படுத்தினோமானால் எம்மையே அளிக்கக்கூடிய ஒரு கொடிய ஆயுதமாக உருவெடுக்கும் வாய்ப்புண்டு. அந்த வகையில் நாணயத்திற்கு எவ்வாறு இரு பக்கங்கள் நிச்சயம் இருக்குமோ அவ்வாறே சமூக ஊடகத்திற்கும் நன்மை தீமை எனும் இரு பக்கங்கள் இருந்தே தீரும். நாம் இப்பொழுது இச்சமூக ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகளை நோக்கினோமானால் உலகையே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இங்கு இச்சமூக ஊடகம் தொழிற்படுகின்றது. கடல் தாண்டி கண்டம் விட்டு கண்டம் வாழும் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் நாம் நொடிப்பொழுதில் பேச வேண்டுமானால் இச்சமூக ஊடகங்கள் எமக்கு பெரிதும் துணை செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவ்வுலகையே சிறு உருண்டையாக உருட்டி எம் உள்ளங்கைக்குள் இச்சமூக ஊடகம் கொண்டு வந்துள்ளது. அத்தோடு இணைத்து அறிவு களஞ்சியமாகவும் இச்சமூக ஊடகம் வெளிப்படுகின்றது. கலை, கல்வி, தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் கண்ணிமைக்கும் நொடியினுள் எமது காலாடியில் கொண்டு வந்து தருவதற்கு இது உதவுவதோடு இதனால் மாணவர்கள் பலர் நன்மை அடைவதோடு இல்லத்தரசுகள் பல முறையான சமையல்களையும் தொழில்சார் நிபுணர்கள் தன்னை இன்னும் மிகவாக பயன்படுத்திக் கொள்வதற்காக இச்சமூக ஊடகம் பெரிதும் துணை செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் எம்மையே வளர்க்கக்கூடிய இச்சமூக ஊடகம் பெரிதும் எமது வாழ்வில் துணை செய்வதாக காணப்படுவதோடு இதன் பயன்களில் அடுத்ததாக சமூக விழிப்புணர்வை சமூக விழிப்புணர்வு என்பது ஒருவருக்கு சிறு பதிவிட்டால் போதும் எமக்கு நொடி பொழுதினில் நூற்றுக்கணக்கான உதவிக்கரம் நீட்டுவதற்கு இங்கு தயாராக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் திறமைகளின் வெளிப்பாடாகவும் இது காணப்படுகின்றது. பேச தெரிந்தவர்கள், ஆட தெரிந்தவர்கள், அழகாக பாட தெரிந்தவர்கள் என பலர் இன்று நமது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு தொலைக்காட்சி நிறுவனங்களோ
திரைப்பட நிபுணர்களோ இங்கு தேவையில்லை. ஒரே ஒரு திறன்பேசி, ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் போதும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு நட்சத்திரங்களாக ஜொலிப்பதற்கு. என இதனது நன்மைகளை கூறி அடுத்ததாக நாணயத்தின் மறுபக்கமாகிய தீமைகளுக்கு நுழைவோமா? முதலாவது தீமையாக கால விரயம் எனும் அரக்கன். கால விரயம் எனும் அரக்கன் இச்சமூக ஊடகங்களால் மிகவும் தெளிவாக வெளிப்படுகின்றான். நம்மை சிலர் சில நிமிடம் பல நிமிடம் பார்க்கலாம் என நினைத்துத்தான் ஒரு தளத்தினுள் நுழைகின்றோம். மூலம் நேரம் போவது தெரியாமல் எம்மையே நாம் மறந்து அந்த முடிவில்லாத தள்ளுகையினால் நேரத்தை வீணடிக்கின்றோம். நண்பர்களே, இது திருந்துவதே எமது நேரத்தை மட்டுமல்ல, எமது ஆற்றலையும் ஆளுமைகளையும் சேர்த்தே. அடுத்ததாக மன அழுத்தம். மன அழுத்தம் என்பது இச்சமூக ஊடகத்தினால் எமக்கு நாமே தேடிக்கொள்ளும் ஒரு வகையான தீங்கு. மற்றவர்களின் பெருமைகளையும் முயற்சிகளையும் வெற்றிகளையும் ஒரு இணையதளத்தில் நாம் பார்வையிட்டு அதனையும் வாழ்வோடு ஒப்பிட்டு அவர்களோட வாழ்வை எமது வாழ்வையும் ஒப்பிட்டு எமது வாழ்க்கை தரத்தை நாமே எமது மனதில் கீழ்த்தரமாக எண்ணி மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றோம். நண்பர்களே, இப்போதைய சமூகங்கள் கமர்ஷியலுக்காகவும் லைக்ஸ்களுக்காகவும் இயங்கக்கூடிய ஒரு சமூகமாக உருவெடுத்து வருகின்றது. குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அடுத்ததாக இச்சமூக ஊடகத்தில் அதிகமாக வெளிப்படையாக காணப்படுவது பொய்யான செய்தி பரம்பல். காட்டுத்தீயை விட வேகமாக தற்போதைய காலங்களில் பொய்யான செய்தி பரம்பல் பரம்புகின்றது. மனிதர்களை எம்மிடம் வந்து சேரும் செய்திகளை எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து செய்திகளையும் கண் தெரியாத அளவுக்கு அப்லோட் செய்து அனைவரிடமும் பகிர்வதன் மூலம் இச்செய்தி பரம்பல்கள் எம்மத்தியில் முறையற்ற பல நிகழ்வுகளை அரங்கேறுவதற்கு காரணமாக அமைகின்றது. இதில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரே ஒரு குறிப்பாக நிகழ்வது நிஜ உலக தொடர்பு மறைந்து போதல். நாம் ஒரு அறையில் இருந்தாலும் 4 பேர் ஒரு அறையில் நாம் வீட்டில் இருந்தாலும் முகம் பார்த்து கூட பேச நேரம் இல்லாமல் எமது கையில் உள்ள அரக்கனாகிய தொலைபேசியை மூலம் அதனுள்ளேயே எமது வாழ்க்கையை தொலைத்து நாம் அதையே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, உறவுகள் என்பது முக்கியம்தான். ஆனால் நிஜ உலகை மறந்து மெய்நிகர் உலகிற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விடயமாகும். எனவேதான் நண்பர்களே, சமூக ஊடகம் என்பது ஒரு தொழில்நுட்பம். அது நல்லதுமல்ல கெட்டதுமல்ல. அதை நாம் எந்த வகையில் பயன்படுத்துகிறோமோ அந்த வகையிலே எமது வாழ்வில் பயன் வந்து சேரும். நல்லதாக பயன்படுத்தினோமானால் நாமும் சமூகத்தில் உயர்வாக நிற்கலாம். தீய வழியில் பயன்படுத்தினோமானால் அதோடு சேர்ந்து நாமும் கெட்டு குட்டிச்சுவராகத்தான் போக வேண்டும் என்று கூறி சமூக ஊடகத்தை நாம் கருவியாக பயன்படுத்துவோம். அதற்கு நாம் ஒருபோதும் கருவியாக விடக்கூடாது. உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருப்போம். நேரத்தை கண் போன்று பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை சமூக ஊடகம் என்பது வரமா சாபமா என்ற கேள்வியை உங்கள் மத்தியில் தொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். இது ஒரு சிக்கலான தலைப்பு தான். அவ கடைசியாக உங்கள்ட்ட வினாவை வச்சுட்டு போகிறா. சொல்லுங்க, சமூக ஊடகம் நன்மையா தீமையா? அவ உங்கள்ட்ட கேட்டுக்கிறா. எங்கட வியூவர்ஸ் கேட்கணும், சரியா? அவங்க சொல்லுவாங்க நன்மையா தீமையான்னு சொல்லி.